தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க நம்ம மாநிலத்தோட $1 டிரில்லியன் கனவு பத்தி விரிவா பார்க்கலாம். இது வெறும் கனவு மட்டும் இல்லைங்க, நம்ம அடுத்த தலைமுறைக்காக நம்மளோட தொழில்துறைய எப்படி மொத்தமா மாத்தி அமைக்க போறோம்னு சொல்ற ஒரு தெளிவான திட்டம். இந்த நம்பரை பாருங்க, $1 டிரில்லியன். இதுதான் 2030ஆம் வருஷத்துக்குள்ள நம்ம மாநிலம் அடைய நினைக்கிற பொருளாதார இலக்கு. இது எவ்வளோ பெரிய தொகைன்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்துல இருக்கிற பல சின்ன நாடுகளோட மொத்த பொருளாதாரத்தை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா ஒரு விஷயம், இந்த இலக்கு வெறும் பணத்தை பத்தினது மட்டும் கிடையாது. இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வளமான நிலையான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஆழமான பார்வை. எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டு வர்ற வளர்ச்சி தான் இதுக்கு அஸ்திவாரமே. சரி, இவ்ளோ பெரிய கனவை நாம எப்படி நிஜமாக்க போறோம்? இதுதானே முக்கியமான கேள்வி. இந்த லட்சிய இலக்குக்கு பின்னால என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குன்னு இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம பயணத்தோட முதல் படி நாளைய தொழிற்சாலை. இத இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு புது இன்ஜினை பொருத்துற மாதிரி ஒரு புரட்சிகரமான மாற்றம் இது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி 4.0னா என்ன? இது ஒரு டிஜிட்டல் உற்பத்தி புரட்சி. இங்க புத்திசாலி மிஷின்களும் சிஸ்டம்ஸும் நிஜ உலகத்தையும் டிஜிட்டல் உலகத்தையும் ஒன்னா இணைச்சு ஸ்மார்ட் ஃபேக்டரிகளை உருவாக்குது. சுருக்கமா சொன்னா, நம்ம ஃபேக்டரிங்க முன்னாடி இருந்ததை விட சூப்பரா யோசிக்கவும் கத்துக்கவும் வேலை செய்யவும் போகுது. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பழைய ஃபேக்டரிங்கிறது ஒரு சமையல் குறிப்பு பார்த்து அப்படியே சமைக்கிற மாதிரி. ஆனா ஒரு ஸ்மார்ட் ஃபேக்டரிங்கிறது ஒரு பெரிய மாஸ்டர் ஷெஃப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் கச்சிதமான செம்ம டேஸ்டான ஒரு டிஷ்ஷை உருவாக்குற மாதிரி. இங்க மனுஷங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து வேலை செய்வாங்க. முடிவுகள் எல்லாமே டேட்டாவை வச்சு தான் எடுக்கப்படும். சரி, இந்த ஸ்மார்ட் ஃபேக்டரியை இயக்க என்னென்ன கருவிகளெல்லாம் தேவை? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. ஒரு மிஷின் எப்போ ரிப்பேர் ஆகும்னு முன்கூட்டியே சொல்ற ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ஏஆர் மற்றும் விஆர் டெக்னாலஜி, அப்புறம் மனுஷங்க கூடவே சேர்ந்து வேலை செய்யற கோபாட்ஸ்னு சொல்ற ரோபோக்கள். இதுதாங்க நவீன ஃபேக்டரியோட இதயம். இதுல இந்த ஏஐ மட்டும் எப்படி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மிஷின்கள்ல இருக்கிற சென்சார்ஸ் ராத்திரி பகலா டேட்டாவை சேகரிச்சுட்டே இருக்கும். ஏஐ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு மிஷின் எப்போ ரிப்பேர் ஆகும்னு முன்கூட்டியே கணிச்சிடும். இதனால மிஷின் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஆபரேட்டருக்கு அலர்ட் போயிடும். இது எப்படி இருக்குன்னா, மிஷின்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்கிற மாதிரி. இதனால எவ்வளோ நேரமும் பணமும் மிச்சமாகும் பாருங்க. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்வளவு சூப்பரான ஹைடெக் தொழிற்சாலைகள் எல்லாம் யாருங்க இயக்குவா? டெக்னாலஜி மட்டும் இருந்தா போதுமா? இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தோட மையப்புள்ளி யாரு தெரியுமா? நம்ம மக்கள், நம்ம சக்தி. நம்மளோட மிகப்பெரிய பலமே நம்ம மக்களை தான். ஒரு குடும்பம் அவங்க பிள்ளைங்களோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக கல்வியில முதலீடு செய்யற மாதிரி தமிழ்நாடு தன்னோட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள எதிர்காலத்துக்கு தயார்படுத்துறதுல முதலீடு செய்யுது. இதனால ஒரு புதுவிதமான வேலையால் உருவாகுறாங்க. அவங்க தான் ப்ளூ காலர் டெக் ப்ரொஃபஷனல். இவங்க வெறும் கையால மட்டும் உழைக்கிறவங்க இல்ல, இவங்க ஒரு திறமையான மனித ஏஐ பார்ட்னர். ரொம்ப சிக்கலான ஹைடெக் உற்பத்தி சிஸ்டம்ஸை மேற்பார்வை செய்யற ஒரு நவீன தொழில்நுட்ப வல்லுனர். சுருக்கமா சொன்னா, இவங்க ஒரு டெக்கி. சரி, இந்த நாளைய திறமைகளை நாம எப்படி உருவாக்குறோம்? பல வழிகள்ல. நான் முதல்வன் திட்டம் மூலமா இளைஞர்களுக்கு புது புது ஸ்கில்ஸ் கிடைக்குது. ஒர்க் லேப்ஸ் மூலமா கம்பெனிகளும் காலேஜுகளும் ஒன்னா இணையுது. பாலிடெக்னிக் பாடத்திட்டங்களை அப்டேட் பண்ணியிருக்கோம். ரோபோட்டிக்ஸ் மாதிரியான துறைகள்ல உலகத்தரத்துல பயிற்சி கொடுக்கறோம். இந்த முயற்சிகளோட வீச்ச பாருங்க. 14,060க்கும் அதிகமான மாணவர்கள். இது ஒரு சின்ன நம்பர் இல்ல. இது நம்ம மாநிலத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் திறமையான இளைஞர்களை உருவாக்குற ஒரு பெரிய இயக்கத்தோட ஆரம்பம். இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இப்ப இந்த மேஜிக் எல்லாம் எங்க நடக்குதுன்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல இந்த தொழில் புரட்சி ஏற்கனவே நிஜமாயிட்டு வர்ற சில முக்கியமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம். தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு நேஷனல் சாம்பியன்ங்க. இந்த நம்பர்ஸ பாருங்க. ரெடிமேட் ஆடைகள், மோட்டார் வாகனங்கள், லெதர் பொருட்கள்னு பல முக்கியமான துறைகள்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 நம்ம தமிழ்நாடு தான். ஒரு கிரிக்கெட் டீம் எப்படி தொடர்ந்து கோப்பையை ஜெயிக்குமோ அந்த மாதிரி உற்பத்தியில நாம தான் டாப். தமிழ்நாட்டோட இந்த தொழில் சூழல் ஒரு பிரம்மாண்டமான கல்யாண விருந்து மாதிரி. சென்னை இந்தியாவின் டெட்ராய்ட்டா வாகன உற்பத்தியை கொடுக்க, ஸ்ரீபெரும்புதூர் எலக்ட்ரானிக்ஸை கொடுக்க, ஓசூர் ஈவி பாகங்களை கொடுக்க, கோயம்புத்தூர் அட்வான்ஸ்டு உற்பத்தியை கொடுக்க, தூத்துக்குடி பசுமை ஹைட்ரஜனை கொடுக்க, இப்படி ஒவ்வொரு ஊரும் தன்னோட தனித்துவமான சிறப்பை வாழை இலையில வைக்க ஒரு அற்புதமான விருந்தே உருவாகுது. இப்ப முதலீடுகளை பத்தி பேசலாம். மே 2021ல இருந்து மார்ச் 2025 வரைக்கும் எவ்வளவு முதலீட்டுக்கு ஒப்பந்தம் ஆகியிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 10.14 லட்சம் கோடி ரூபாய்.
உலகம் முழுவதிலிருந்து பெரிய பெரிய கம்பெனிங்க இவ்வளோ பெரிய தொகையை முதலீடு செய்ய வர்றாங்கன்னா அது தமிழ்நாடோட திறமை மேலையும் எதிர்காலத்து மேலையும் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை காட்டுது. இந்த பிரம்மாண்டமான முதலீட்டு எண்கள் வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது 32 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களோட வாழ்வாதாரம். இதுதான் இந்த முதலீடுகளோட உண்மையான பலன், நம்ம மக்களுக்கு கிடைச்ச நேரடி வெற்றி. இப்ப நம்ம மாநிலத்தோட இந்த வளர்ச்சிய நம்ம தேசத்தோட லட்சியத்தோட இணைச்சு பார்க்கலாம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு தருணம். விக்சித் பாரத் அட் 2047ன்னு சொல்ற நம்ம தேசத்தோட பார்வைக்கு தமிழ்நாடு ஒரு மிக முக்கியமான ஒரு என்ஜின் மாதிரி. 2047க்குள்ள இந்தியா ஒரு வளர்ந்த நாடா மாறப்போற பயணத்துல நம்ம மாநிலத்தோட வெற்றி கதை ஒரு மிக முக்கியமான அத்தியாயமா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆட்டோமோட்டிவ் மிஷன் பிளானை எடுத்துக்கலாம். 2030ல 50 மில்லியன் வாகனங்களை உற்பத்தி செய்யறதுல ஆரம்பிச்சு 2047ல உலக ஆட்டோமொபைல் துறையோட தலைவரா மாறுறது வரைக்கும் ஒரு தெளிவான நீண்டகால திட்டம் இருக்கு. இந்த லட்சிய பயணத்தோட சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு. ஆக முக்கியமான விஷயம் இந்த ஒரு வரியில இருக்கு. இந்தியாவின் தொழில் மாற்றத்தின் மையமாக இருக்க இந்த மாநிலம் நன்கு தயாராக உள்ளது. இது ஒரு வாக்குறுதி. நம்ம மாநிலம் நம்ம தேசத்தோட எதிர்காலத்தையே வழிநடத்த போகுதுங்கிறதுக்கான ஒரு வாக்குறுதி. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த கதைய ஒரு தடவை வேகமா பார்த்திடலாம். $1 ட்ரில்லியன் கனவும் உருவாகிட்டு இருக்கு. ஸ்மார்ட் ஃபேக்டரிங்க தான் நம்மளோட புது வளர்ச்சி இன்ஜின்கள். நம்ம திறமையான மக்க தான் நம்ம உண்மையான பவர். தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு நேஷனல் சாம்பியன். நம்மளோட இந்த பயணம் இந்தியாவின் எதிர்காலத்துக்கு சக்தி கொடுக்குது. கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. தமிழ்நாடு இந்த அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கும்போது நம்ம கதையில உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது? இத பத்தி யோசிங்க. ஏன்னா இந்த மகத்தான பயணத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு முக்கியமான பார்ட்னர்.